ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சிவா பேசுகிறேன். இப்போ நம்ம ஒரு அற்புதமான திருக்கோயில் பற்றி பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, நம்ம மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கு. அது வந்து கூடலாகர் பெருமாள் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து 108 திவ்ய தேசங்கள்ல 47வது வைணவ திவ்ய தேசமாக அமைக்கப்பட்டிருக்கு. இதில் பெரியார் வந்து பல்லாண்டு பருவம்னு ஒரு பாடல் பாடியிருக்காரு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலவோடி புகாரிடம் மல்லாண்டத்தில் தோல் மணிந்தாகும் சேவடி செய்தி திருக்காப்பு அடியோடு நின்னோடு பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் வளர்மாவினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் சோதிவாய் வளர்த்துறையும் சுடராயும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் பஞ்சாட்சரியும் பல்லாண்டே இது பெரியாழ்வாரினால் திருப்பல்லாண்டு பெற்ற ஸ்தலம்தான். இந்த ஸ்தலம் தான் கூடல் உலக திருக்கோயில். இந்த பாட்டு பாடினதுனால அது பெரியாழ்வாருக்கு கருட வாகனத்துல வந்து பெருமாள் காட்சி அளிச்சதா சொல்றாங்க. இங்க 5 நிலை கொண்ட கோபுரம் இருக்கு. இந்த கோயில் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல மீனாட்சி அம்மனுக்கு பின்புறமா இருக்கும். மதுரை சங்க காலத்திலிருந்து தமிழ்நாட்டின் செல்வக்கலை பற்றி 3ஐயும் வளர்த்தமான அந்த நகரின் நெஞ்சில் இருக்கும் கூடலாக உலகில் மிகவும் அரிதாக காணப்படும் அஷ்டாங்க விமானம் கொண்ட திருத்தலம். இந்த அஷ்டாங்க விமானம் என்பது என்ன தெரியுமா? பெருமாள் ஒரே விமானத்தில் 3 நிலைகளில் காட்சி தருகிறார். இன்னும் அமர்ந்த நிலையில் காட்சி அளிப்பார், இன்னொன்று நின்றுட்டு மாதிரி சூரிய நாராயணன் காட்சி அளிப்பார், மூணாவது பள்ளி கொண்ட பெருமாளாக பாம்பின் மீது படுத்திருக்க பின்னாடி இருப்பாங்க, பக்கத்துல கீழே 2 மீனவர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி காட்சி தருவார். இந்த கோயில் வந்து அரிதான திருத்தலம். இது 108 திவ்ய தேசம், 47வது வைணவ திவ்ய தேசமா இருக்கு. திருமங்கை ஆழ்வார், பெரியாழ்வார், திருமலிசை ஆழ்வார் ஆகிய 3ஆவது முதலாசனம் காணப்பட்டது. இந்த கோயில்ல தான் ஆன்மீக பெருமை சேர்த்துக்கிறாங்க. அந்த காலத்துல கூடல் அளவிற்கு ஆவண திருவோணத்துல விழாக்கள் நடந்திருக்கு. மக்கள் பூரண உற்சாகத்தோட கலந்து கொண்டு சுற்றியும் தேவார பாட்டு பாடி வழிபட்டிருக்காங்க. இந்த கோயில்ல மற்றொரு சிறப்பு என்னன்னா நவகிரக சன்னதி. மற்ற பெருமாள் கோயில்ல அவ்வளவா இருக்காது. வைணவ தேசத்துல இந்த கோயில்ல தான் நவகிரக சன்னதி இருக்கு. கோயிலுக்குள்ள நடந்தோன்னா எனக்கு புனிதமான அமைதி பரவுது. நம் பார்வைக்கு முதல் காட்சி பிரம்மாண்டமான அஷ்டாங்க விமானம் தான் உள்ள இருக்கும். இந்த விமானத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல பெருமாள் வந்து உட்கார்ந்த மாதிரி இருப்பாரு. அதுல சூரிய நாராயணன் நின்றுட்டு இருப்பாரு. அதுக்கு மேல இடத்துல வந்து படுத்த மாதிரி பள்ளி பாம்பு மேல படுத்த மாதிரி இருப்பாரு. பக்கத்துல 2 தேவிகள் இருப்பாங்க. ஸ்ரீதேவி, பூதேவின்னு 2 பேர் பெருமாளோட எல்லா இடத்துலயுமே காட்சி இருக்கலாம். பண்டைய காலத்துல இந்த கோயிலை சுற்றி பூஜைகள் நடந்துச்சு, திருவிழாக்கள் நடந்துச்சு, மக்கள் நிறைய சந்தோஷமா. அமர்ந்த நிலையில் உள்ள பெருமாளை பார்க்கறதுக்கு 10 ரூபா டிக்கெட், 20 ரூபா டிக்கெட், 30 ரூபா டிக்கெட் 3 இருக்கு. மேல கோபுரத்துக்குள்ள 2 பெருமாள் இருக்காரு. ஒண்ணு சூரிய நாராயண பெருமாள், இன்னொன்னு பள்ளிகொண்ட பெருமாள். அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கறதுக்கு மாடிக்கு போறதுக்கு ஒரு தனிநபர் ஒருத்தருக்கு 20 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு மாடிக்கு போனீங்கன்னா மதுரையோட அழகையும் வேடிக்கை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். நல்ல வியூஸ் கிடைக்கும் உங்களுக்கு போட்டோஸ் எடுக்க. அப்படியே பெருமாளையும் பார்த்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் சூரிய நாராயண பெருமாள் இருப்பாரு.
அதுக்கப்புறம் மாடியில பள்ளிகொண்ட பெருமாள் இருப்பாரு. பள்ளிகொண்ட பெருமாள் இருக்கிற இடத்துல வந்து பெருமாளோட அவதாரங்கள் எல்லாமே சிலை மாரி வச்சிருப்பாங்க. பெருமாளுக்கு பக்கத்துல ஸ்ரீதேவி, பூதேவி 2 பேரும் காலடியில உட்கார்ந்திருப்பாங்க. தரையில 2 முனிவர்கள் இருப்பாங்க. அவங்க தான் பெரியாழ்வாரும், திருமழிசை ஆழ்வாரும். 2 பேரும் மேல உட்கார்ந்திருப்பாங்க. அஷ்டாங்க விமானத்தையும், ராஜகோபுரத்தையும் பார்த்துட்டு, அப்படியே 3 நிலையில அமர்ந்த பெருமாளையும் பார்க்கலாம். நல்ல அமைதியான இடமா இருக்கும். மதுரையோட அழகையும் நல்லா ரசிக்கலாம். சிட்டி வியூ சூப்பரா இருக்கும். 5 நிலை கோபுரத்துல இருக்கிற ஒவ்வொரு சிற்பமும் தனித்தனியா அழகா தெரியும். வராக பெருமாள், முருகர், விநாயகர், முனிவர் இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்கு. ஹயக்ரீவர் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்கு. போய் நல்லா சுத்தி பாருங்க. ஆன்மீக பயணத்துக்கும் நல்லா இருக்கும். சுற்றுலா போற மாதிரியும் பார்த்துட்டு வரலாம். கீழே ஒரு பிரம்மாண்டமான மண்டபம் இருக்கும். சின்ன சின்ன மண்டபங்களும் தனித்தனியா இருக்கும். கொடிமரம் அழகா இருக்கும். இங்க பெருமாளை ஒவ்வொரு இடத்துலயும் பக்கத்துல நின்று அமைதியா தரிசிக்கலாம். நல்ல காட்சியா இருக்கும். தரிசனம் கிடைக்கும் பெருமாள்கிட்ட இருந்து. இங்க வந்து பாண்டிய மன்னர்கள் இவருக்கு வழிபட்டு கோயிலின் வியூகம் அமைத்து வெற்றி பெற்ற கதைகள் சொல்லப்படுது. அவர்களுக்கு வியூக சுந்தரராஜன் என்று பெயர் வந்தது. ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி சிறப்பான யோசனையுடன் செயல்பட்டு திட்டம் அமைத்தனர். அந்த பாரம்பரியம் இன்று கோயிலில் உயிர் வளம் கொண்டு இருக்கிறது. நம்ம இப்பவே நவீன காலமுக்கு போயிட்டு பார்க்கலாம். இன்றும் கூடலழகர் திருக்கோயிலில் பக்தர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். திருப்பல்லாண்டு பாடல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அஷ்டாங்க இந்த கோயில் இன்னும் பழமை மாறாம அப்படியே இருக்கு. ஒவ்வொரு சிற்பங்களும் தூண்கள்ல அழகா செதுக்கியிருக்காங்க. சிற்பக்கலைகள் நல்லா இருக்கும். யானை போல பொம்மை சிலை ஒண்ணு வச்சிருக்காங்க. அங்கங்க சுவர்கள்ல ஓவியங்கள் இருக்கும். திருமாலோட ஒவ்வொரு திவ்ய தேசத்தோட ஓவியமும் இருக்குங்க. 108 திவ்ய தேசங்கள்ல உள்ள ஓவியங்களும், ஒவ்வொரு அவதாரத்துக்கான ஓவியங்களும் இருக்கும். ஆழ்வார்களோட ஓவியமும் இருக்குங்க சுவர்கள்ல சுத்தி. இது போல ஆன்மீக கலை பாரம்பரியம் அனைத்தும் இங்க ஒரே இடத்துல என்னன்னு கிடைக்கும். இது வந்து காட்சியளிக்குது. பெரியாழ்வாரால முதல் பாராசரம் இங்கதான் பாடப்பட்டுச்சு. பாடினனால அவருக்கு கருட வாகனத்துல வந்து பெருமாள் காட்சி அளிச்சு பெரியாழ்வாருக்கு வரம் கொடுத்தாரு. தனிச்சிறப்பு நவகிரக சன்னதி இங்க தனியா இருக்கு. நவகிரகங்களுக்குன்னு நிறைய கலை சிற்பங்கள் இருக்கும். நீங்க வெளியூர்ல இருந்து வரதா இருந்தா மதுரை மாட்டுத்தாவணி வந்தாலோ ஆரப்பாளையம் வந்தாலோ நேரா பெரியார் பஸ் ஏறி பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரோஸ் மில்க் கடை ஒன்று இருக்கும். ரோஸ் மில்க் கடைக்கு நேரா ஒரே ரோடு தான். அந்த ரோட்ல வந்தீங்கன்னா பெருமாள் கோயில் வந்துடும். சந்துக்குள்ள இருக்கும். பெரிய பெருமாள் கோயில் இது. கூடலழகர் பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்கும். ஆலமரத்துக்கு கீழே போற வழியில விநாயகரை தரிசிச்சுட்டு அப்படியே உள்ள போங்க கோயிலுக்கு. பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்கும் இந்த கோயில்ல. மதுரைக்கு வரவங்க மறந்துடாம மீனாட்சி அம்மன் கும்பிட்ற மாதிரி கூடலழகர் பெருமாளையும் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு போங்க. அவரோட தரிசனம் உங்களுக்கு நன்றாக கிடைக்கும். நண்பர்களே, நம்ம மதுரை அருள்மிகு கூடலழகர் திருக்கோயில் பயணம் இதோட முடியுது. நம்ம என்னென்ன பார்த்துக்கோன்னா, பெருமாளோட 3 நிலை காட்சி, திருப்பல்லாண்டின் மகத்தான அர்த்தம், அஷ்டாங்க விமானத்தின் அபூர்வ அமைப்பு, நவகிரக சன்னதி, பாண்டியர்கள் ஆழ்வார்கள் பாரம்பரியம், இதெல்லாம் இணைந்ததுதான் இந்த கோயில்.
ஆன்மீக பெருமையும், கலை பெருமையும் கொண்டது. நீங்க மதுரைக்கு வந்து கூடலூர் திருக்கோயில நேர்ல பாருங்க. உங்களுக்கு அப்போ தெரியும். எப்படி இருக்கு என்னன்னு. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. பை பாய்.